ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 5 பார்க்கலாமா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் கீவேர்ட்ஸ். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாமா? பார்ட்ஸ், டிஸ்மேண்டில், அசெம்பிள், இன்ஸ்ட்ரக்ஷன். பார்ட்ஸ் அப்படின்னா பாகங்கள். டிஸ்மேண்டில் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்டுறது. அசெம்பிள் அப்படின்னா அந்த பார்ட்ஸ்லாம் கரெக்டாக ஆர்டரை அசெம்பிள் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு வழிமுறைகள் சொல்கிறது. ஓகே, அசெம்பிளிங் பார்ட்ஸ்லாம் அசெம்பிள் பண்ணலாமா? ட்ராவல் த்ரூ, பயணம் செய்வோம். ஷால் வி அசெம்பிள் த டால்? இந்த டால்லாம் அசெம்பிள் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இந்த டாலை தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி போட்டிருக்காங்களா? இப்போ இதை நம்ம கரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க பாருங்க. இதில் லெக் பார்ட்டு, அதாவது ஃப்ளோரில் நம்ம வைக்கக்கூடிய அப்படி நிற்கணும், நம்ம வச்சா அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெக் பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க பாருங்க. இதுக்குள்ளே எடுத்துகிட்டு பொருத்துற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஹிப் பார்ட்டை சூஸ் பண்ணிக்கலாமா? இதை எடுத்து இதுக்குள்ளே பொருத்திடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எதை சூஸ் பண்ணுவீங்க? நெக் பார்ட்டு தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு இதில் பொருத்திடலாம். லாஸ்ட் எதை பொருத்துவோம்? இந்த ஹெட் பார்ட்டை பொருத்துவோம். பொருத்தினா நமக்கு பியூட்டிஃபுல் டால் ரெடி ஆகிடும். சரி, இப்போ பாருங்க, இந்த பையன் என்ன சொல்ல போறானா, ஐ எம் கோயிங் டு பிளேஸ் த பாட்டம் பார்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறான்? பாட்டம் பார்ட்டை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் above the bottom the next part. அந்த பாட்டம் பார்ட்ல இந்த ஹிப் பார்ட்டை எடுத்து பொருத்திட்டான். Now the third part என்னது? இந்த நெக் பார்ட், அதை எடுத்து பொருத்திட்டான். லாஸ்டா அந்த ஹெட் எடுத்து இதுல வச்சுட்டான். இப்போ என்ன ஆச்சு பாருங்க. ஹுரே, we assemble the beautiful doll correctly. ஹே, நான் இந்த பியூட்டிஃபுல் டால் அழகா பொருத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். எப்போவுமே நம்ம ஒன்று கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படிதான் இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லேர்ன் கற்றுக்கலாமா? அசெம்பிள் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட், என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி அவைலபிள் டாய் டு டிஸ்மேண்டில் அண்ட் அசெம்பிள். ஏதாவது ஒரு டாய் இருக்கணும், அதை நம்ம பிரிச்சுட்டு திருப்பி அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு டாயை நம்ம எடுத்துக்கணும். ப்ரொசீஜர், டீச்சர் கேன் டேக் எனி டாய் அண்ட் டிஸ்மேண்டில் இட். டீச்சர் இந்த மாதிரி ஒரு டாய் எடுத்துக்கிட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணிடணும், அதாவது பிரிச்சிடணும். அதுக்கப்புறமா அசெம்பிள் த டிஸ்மேண்டில் டாய் பார்ட் ஸ்லோலி, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ என்ன பண்ணணும்? இந்த டிஸ்மேண்டில் ஆனதெல்லாம் கரெக்டாக அசெம்பிள் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் பிலோ. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. டீச்சர் கேன் ஃபெசிலிட்டேட் சிமிலர் ஆக்டிவிட்டி ஃபார் பியர் குரூப்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த கான்செப்ட். ஸோ டீச்சர் இதே மாதிரி பார்ட்ஸை பிரிச்சுட்டு பொருத்தக்கூடிய டாய்ஸ்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொருத்த சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன். பார்ட்ஸ் ஆர் ஹியர், ஃபைண்ட் த வெஹிக்கல். இங்க பாருங்க, பார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை கரெக்டா ஆர்டரை அசெம்பிள் பண்ணிட்டா என்ன வெஹிக்கல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம்? இதில் எப்போவுமே பாட்டம் பார்ட் எடுத்துப்போமா? பாட்டமில் நிற்கக்கூடியது என்ன? வீல் இருக்கிறது தானே. ஸோ என்ன பண்ணலாம்? இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் பார்ட்டு, இந்த சேர் மாதிரி இருக்குது பாருங்கள் உட்கார்றது. ஸோ இதை எடுத்துகிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது மேலே என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்க பாருங்கள் ரெட் கலர், இதை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 1, இது 2, இது 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடைக்கும்? கண்டிப்பாக இது தானே கிடைக்கும். இங்கே பாருங்கள், வீல் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வீல் இங்கே இருக்கா. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எல்லோ கலர், அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர், அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்க கிரே கலர். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் இதுக்கு சூட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிக் பண்ணிக்கலாம். லேர்ன். I found this puppy picture pieces in a magazine. மேகசின் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? நியூஸ் பேப்பர், அப்புறம் புக்ஸ்லாம் வரும் இல்லையா? வார இதழ், மாத இதழ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புக்ஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம், பசில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இந்த பிக்சர் பீசஸ் இந்த பாய் எடுத்திருக்கான் பாருங்க. 4 பீசஸ் இருக்கு. இப்போ இதை கரெக்டா அசெம்பிள் பண்ணணும். Place a puzzle cards in its respective squares. இங்க பாருங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 4 ஸ்கொயர்ல இந்த 4 பிக்சரையும் கரெக்டா பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கரெக்ட்
கரெக்டான அந்த பப்பியோடைய பிக்சர் நமக்கு கிடைக்கணும். ஷால் வி ஹெல்ப் த பப்பி டு கெட் பேக் இட் ஷேப்? ஓகே, அதோடைய ஷேப் கிடைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதில் எதை வந்து பொருத்தலாம், ஸ்மில் பண்ணலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாமா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஹெட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நமக்கு டெய்ல் வருமா, வால் வருமா? ஸோ இந்த வால் இருக்கிற பிக்சரை செகண்ட் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கால். ஓகேவா, அந்த பப்பி வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ முன்னாடி இருக்கிற கால் இது தானே, இது லெஃப்ட் சைடு தானே வரணும். அப்போ இதை வந்து தேர்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம், தேர்ட் ஸ்கொயரில். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பின்னாடி இருக்கிற கால். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபோர்த்து ஸ்கொயரில் வரும். இங்கே எடுத்துகிட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நாலுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான பப்பி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்டிவிட்டி ஐ மை செல்ஃப் வில் அரேஞ்ச். நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், இல்லை ஏதாச்சும் பழைய புக்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்திங்கன்னா அதை 4ஆக என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும். 4 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், சஃபில் பண்ணிடலாம், மாற்றி மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ், ஃபிக்ஸ் த பிக்சர்ஸ், கனெக்ட் த பீசஸ் வித் கரெக்ட் பிக்சர். என்ன பண்ணணும்னா இங்கே பீசஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கரெக்ட் பிக்சர் கூட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, இதில் 4 பீஸா இதை கட் பண்ணி போட்டிருக்காங்களா, இதை கரெக்டாக நம்ம பொருத்திட்டோம்னா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். இந்த 2 பிக்சரில் எந்த பிக்சர்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இதில் பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் எந்த பிக்சர் வைக்கலாம்? இது பாருங்கள், லெஃப்ட் சைடு தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளையோட இது இருக்கா. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இதில் ஹெட்டும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு இது கரெக்டாக தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ இது செகண்ட், இது கரெக்டு தான். இது ஃபர்ஸ்ட்டில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து தேர்டில் வரும். இங்கே பாருங்கள், இந்த லெக் வந்து இப்படி பார்த்தா மாதிரி இருக்கா, இந்த பட்டர்ஃப்ளையும் இந்த சைடு பார்த்தா மாதிரி இருக்கா, லெஃப்ட் சைடு பார்த்தா மாதிரி. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன வரும், தேர்டு வரும். அதுக்கப்புறம் இது 4th ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பிக்சர் கிடைக்குமா? ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து இதை மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு ராக்கெட் பிக்சரை பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ராக்கெட் வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், ரைட் சைடு வந்திருக்கா, அப்போ கண்டிப்பாக ரைட் சைடில் தானே இந்த பிக்சர் வரணும். அப்போ இது செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது லெஃப்ட் சைடு வந்திருக்கா, இந்த க்ரீன் கலரு, அப்போ இது தேர்ட் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த ஃபயர் வந்திருக்கா. ஸோ இது கூட இது லாஸ்டா இது இப்படி கனெக்ட் ஆகி இப்படி நீட்டா வரும். ஸோ லாஸ்டா நமக்கு இந்த இடத்துல ஃபயர் வர மாதிரி வரணுமா? அப்போ இது 4th இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக ஆர்டர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பிக்சர் கிடைச்சிட்டோம். ஓகே, இப்போ பாருங்க, ட்ரை திஸ் பார்க்கலாமா? ஃபைண்ட் தி ஹிடன் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் உடைய லெக்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இது என்ன அனிமல்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹிடன் அப்படின்னா மறைந்திருக்கிற அனிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மறைஞ்சிருக்கோம் அனிமல், அதோடைய லெக்கு மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அனிமல் சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது பார்த்தோன்னே தெரியுது நமக்கு எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, எலிஃபேண்ட் நீங்கள் எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இங்க பாருங்க, பார்த்தோன்னே தெரியுது நமக்கு டைகர் அப்படின்னு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டார்டாய்ஸ் உடைய லெக்கு. ஸோ டார்டாய்ஸ் எழுதிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, இது வால் பார்த்தாவே இது ஹார்ஸ் அப்படின்னு தெரியுது. ஓகே, ஹார்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ், டேக் த மிஸ்ஸிங் பார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜீப்ரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டு மிஸ் ஆயிடுச்சான். அப்போ இந்த இடத்துல என்ன பார்ட் வரும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ எந்த பார்ட் இங்கே வரும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாருங்கள், இதில் பார்த்தோன்னே தெரியுது, இதில் கண்ணு இருக்கிற பார்ட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணு, இங்கே ஹைப்ரோ. ஸோ இந்த பார்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே வரி வரியாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல வரி வரியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் இதோடைய வாய் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த பார்ட்டு வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வால் பார்ட், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அதோடைய டெய்லு. ஸோ எல்லாமே இருக்குது. அப்போ எது வரலாம்? இதுதான் வர முடியும், இதுதான் இங்கே இல்லை. ஸோ இந்த பார்ட்டு தான் இங்கே வரணும். டிக் போட்டுக்கலாம். ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? சர்க்கிள் தி கரெக்ட் பார்ட் ஆஃப் த அனிமல்ஸ். இந்த அனிமலுடைய கரெக்டான பார்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, விச் ஆர் மை ஹாண்ட்ஸ். ஹாண்ட்ஸ்னா என்ன தெரியுமா? கொம்பு. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிமான் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிமானுடைய கொம்பு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீருடைய கொம்பு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ டீருடைய கொம்பு இப்படி தானே இருக்கும், இதுதான் ஹாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். விச் இஸ் மை டெய்ல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் கொடுத்துருக்காங்க. இதோடைய டெய்ல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இதில் எது டைகருடைய டெய்ல்? இதுதான் டைகருடைய டெய்ல். பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ். மேட்ச் தி மேக் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக் பிளாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ண அசம்பிள் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்குமா. இதெல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணால் என்ன டிசைன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கொயருடைய 3D ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளுடைய 3D ஷேப், இதை கோன் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளுடைய 3D ஷேப், இதை கியூபாய்டுன்னு சொல்லுவோம். பாட்டம்ல வச்சுட்டு இதுக்கு மேல இதை பொறுத்துறாங்க, இதுக்கு மேல இதை பொறுத்துறாங்க. இங்க பாருங்க, இந்த கியூப் இருக்கிறது இங்கே வேறு எங்கேயுமே இந்த கியூப் கிடையாது. இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்தது இங்கே தான் இருக்குது, இந்த கியூப் இருக்கிறது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இது கூட பொருத்திடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோன் கொடுத்துருக்காங்க, இங்கே கியூபாய்டு கொடுத்துருக்காங்க, இங்கே சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் வச்சு இங்கே டிசைன் உருவாக்கியிருக்காங்க. பாருங்க, இது பாட்டமில் வச்சுருக்காங்க, இங்கே சிலிண்டர் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே கோன் வச்சுருக்காங்க. இது கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், ரெண்டு பார்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோன் ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று சிலிண்டர் இங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு இந்த டிசைன் தான் கிடைக்கும். அவ்வளோதான், மேட்ச் பண்ணியாச்சு. ப்ளஷர் டைம். ஃபைண்ட் தி கரெக்ட்லி அரேஞ்ச்டு பிக்சர் செட் அண்ட் டிக் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பிக்சரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கொயரில் பிக்சர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம டிக் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலை. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணல. அப்போ இது தானே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம டிக் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாதி தலை காணும், இங்கேயும் பாதி தலை காணும், இங்கே பாதி தலை காணும். இது கரெக்டாக நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே மட்டும் தலை மட்டும் தெரியுது, இங்கேயும் தலை மட்டும் தெரியுது, தலை தெரியுது. ஸோ இதுவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணல. ஓகே, இங்கே பாருங்க, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாருடைய தலையும் கரெக்டாக தெரியுதா? ஸோ இந்த மரம், இந்த பாருங்க, இங்கே இருக்கிற மரம் எல்லாமே நமக்கு அழகாக தெரியுது. ஸோ இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் பிக்சர்ஸை உருவாக்க போகிறோம். ஜாயின் தி டாட்ஸ் இன் ஆர்டர். இங்கே பாருங்க, நமக்கு வந்து ஒரு ரேபிட் கொடுத்துருக்காங்க, முயல். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டாட்ஸ்லாம் வந்து நம்பர் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஒரு அழகான ரேபிட் கிடைக்குமா? முயல் கிடைக்குமா? சரி, நம்ம கரெக்டாக நம்பர் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் எங்கே வருதோ கரெக்டாக அந்த டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ஸோ நம்பர் 1 எங்கே இருக்குது பாருங்கள். எஸ், இங்கே இருக்குது. ஸோ நம்பர் 1உடைய டாட் இங்கே இருக்கா? ஸோ இங்கேருந்து 2 நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே டாட் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் 2லேருந்து 3க்கு என்ன பண்ணலாம்? இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 3லேருந்து 4க்கு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 5 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? ஸோ 5க்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே, 5லேருந்து 6க்கு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 7 எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே அழகாக இப்படி வளைச்சி ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்? அழகாக இப்படி வளைச்சி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7லேருந்து 8க்கு வரணும். ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 9 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, 9லேருந்து 10க்கு வரணும். திரும்பியும் இப்படி வரணும். அப்புறம் 11 வரணும். அப்புறம் 12, அப்புறம் 13. நெக்ஸ்ட்டு 13லேருந்து 14க்கு. ஓகே, 14லேருந்து 15க்கு.
15ல இருந்து 16க்கு, 16ல இருந்து 17க்கு, அப்புறம் 18 ஜாயின் பண்ண போகிறோம், அப்புறம் 19, அப்புறம் 20. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒரு அழகான ரேபிட் நமக்கு கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் லேர்ன். இங்கே பாருங்க, இந்த டாட்ஸில் நமக்கு ஒரு பென்சில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிங்க் கலர்லாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குமா? சரி, இப்போ பாருங்கள், இங்கே பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வ் போட போகிறோம். இங்கே கர்வ் போட்டிருக்காங்க பாருங்க, இந்த ஒரு டாட்டை விட்டுட்டு இங்கே மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கர்வ் போட்டுக்கலாம், இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த பிங்க் லைன் மொத்தம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை இது கூட ஜாயின் பண்ண போகிறோம், இதை இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இப்போ ப்ளூ டாட்ஸ்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ டாட்ஸ்லாம் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளூ டாட்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் இந்த டாட்ஸ் அப்படியே இருக்கு. அவ்வளோதான். ஓ, இதே மாதிரி இங்கே அழகாக கலர் பண்ணலாமா? ப்ராக்டிஸ். லெட் அஸ் மேக் எ கார். காரை உருவாக்கலாமா? Join the violet colored dots and then the green colored dots to get a car. ஃபர்ஸ்ட் violet கலர்ல இருக்கிற டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடணுமா, அப்புறம் green கலர்ல இருக்கிற டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணுமா, அப்புறம் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் violet கலர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஸோ நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது அப்புறம் இங்கேருந்து இப்படி போகுது இந்த violet கலர். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இங்கேருந்து இப்படி வருது, அப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி ஒரு கர்வாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இப்படி கர்வாக வரும், திரும்பியும் இப்படி ஜாயின் பண்ணி இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு வயலட் கலர் இருக்கா, இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. அவ்வளோதான், வயலட் கலர்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ க்ரீன் கலருக்கு வாங்க. க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது இப்படி வருது, இப்படி வந்து இப்படி இது ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் கிரே கலர் இருக்கப்போ ஜாயின் பண்ணக்கூடாது. க்ரீன் கலர் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து இப்படியே இப்படி போயிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு அழகான கார் வந்து நமக்கு கிடச்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன். கனெக்ட் த ரெட் டாட்ஸ் அண்ட் டிக் த கரெக்ட் ஹவுஸ். இந்த ரெட் டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிற ஹவுஸில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெட் டாட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்படி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி வருது, அதுக்கப்புறமா இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து இப்படி வருது, அதுக்கப்புறமா இப்படி வரைஞ்சிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு அழகான ஹவுஸ் நமக்கு கிடச்சிச்சா? இந்த ஹவுஸ் இங்கே இருக்கிற ஹவுஸ் கூட எந்த ஹவுஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இப்படி வரைஞ்சிருக்காங்களா, ஆனால் நமக்கு இங்கே இல்லையே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இப்படி பிளைனாக இருக்கா, ஆனால் நமக்கு இந்த இடத்துல விண்டோ வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக இது இருக்க சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இங்கே ஒரு விண்டோ வந்திருக்கு, இங்கேயும் நமக்கு ஒரு விண்டோ வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு டோர் வந்திருக்கு. ஸோ இந்த பிக்சர் இது கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால நம்ம இங்க டிக் பண்ணிக்கலாம். Formulating instructions. Follow the path, find the object. பாத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, அதாவது வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஜெக்ட்னா எங்கே இருக்குது பார்த்தீங்களா, திங்ஸு பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த பாத்து வழியாக போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கி ஏரோ மார்க் இருந்ததுன்னா அதை நம்ம டவுன் சொல்லுமா, கீழே போச்சுன்னா டவுன் சொல்லுமா. ஸோ டவுன்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். ஏரோ மார்க் டவுனாக போச்சுன்னா அதை டவுன்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேல் நோக்கி போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், அப் அப்படின்னு சொல்லுவோம். மேலேன்னா அப்புன்னு சொல்லுமா, அப்போ அப்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். மேல் நோக்கி போனால் என்ன சொல்லணும், அப்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடு அதாவது இடதுபுறம் சொல்லுவோமா. ஸோ இந்த சைடு போச்சுன்னா இடதுபுறம், இந்த பக்கம் போச்சுன்னா வலதுபுறம். ஸோ இதை வந்து லெஃப்ட்னு சொல்லுவோம், இந்த சைடு போனால் ரைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டைரக்ஷனாக நீங்கள் நல்லா கற்றுக்கணும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஓகே, இதுவும் ஒரு ஸ்கொயர். இங்கே இருக்கிற எல்லாமே ஸ்கொயர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஸ்கொயர், இது தேர்ட் ஸ்கொயர், இது ஃபோர்த் ஸ்கொயர். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி போனோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கேருந்து இப்படி போனால் ஹேரோ மார்க் இப்படி போச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? ரைட்டுன்னு சொல்லுவோமா? ஸோ இப்படி போனால் ரைட். ஓகே, இங்கேருந்து இப்படி வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? கீழே வர்றது என்னன்னு சொல்லுவோம்? டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இப்படி போனால் நம்ம என்ன சொல்லணும்? லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுவே மேலே போனால் என்ன சொல்லணும்? அப்வர்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சரி. இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி இந்த பால் எடுக்கணும். சொல்லலாமா? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பாருங்க. இப்படி ரைட் சைடு மூவ் பண்ணி வந்து இப்படி டவுனில் வந்தால் நமக்கு இங்கே பால் இருக்கா? ஸோ இப்படியும் வந்து இந்த பால் எடுக்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்கொயர் டவுன்ல வந்து அப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பால் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இப்படி போகலாமா? இப்போ என்ன சொல்ல போறோம்னா, இங்க எத்தனை ஸ்கொயர் இருக்கு? இது 1, இது 2, இது ரைட் சைடு. இப்போ என்ன சொல்லணும்னா மூவ்னா நகரு. ஓகே, ஸோ மூவ் 2 ஸ்கொயர்ஸ் ரைட். ஓகே, மூவ் 2 ஸ்கொயர்ஸ் ரைட். அப்போ எங்க வந்து நிற்பான்? இங்க வந்து நிற்பான் அந்த பையன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கேருந்து இப்படி கீழே வரணும் இல்லையா? அப்போ எத்தனை ஸ்கொயர் வரணும்? ஒரே ஒரு ஸ்கொயர் வந்தால் போதும். அப்போ மூவ் 1 ஸ்கொயர் டவுன்வர்ட். அவ்வளோதான், இந்த பால் எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து நின்றுட்டான் அந்த பையன். இப்போ இங்கே இருக்கிறவன் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை எடுக்கணும். ஸோ இதை எப்படி எடுப்பான் அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்று இங்கே இருந்தும் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இங்கே இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பையன் இங்கே இருக்கிறான். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து இதை எடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்? ஒன்று என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்கொயர் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்கொயர் வந்து டவுன் மூவ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் டவுன் மூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ரைட் சைடு போனாலும் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். நம்ம எப்படி வேணாலும் வரலாம். ஸோ நம்ம இப்படியே வரலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? மூவ் 1 ஸ்கொயர் ரைட். அப்போ இங்கே வந்துடுவான். மூவ் 1 ஸ்கொயர் டவுன்வர்ட். அவ்வளோதான், வந்துருச்சா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சா? இப்போ இங்கே நிற்பா. இப்போ இங்கேருந்து வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒன்று இப்படி போய் எடுக்கலாம், இல்லை இப்படி போய் எடுக்கலாம். நம்ம இப்படி போகலாமா? ஸோ இப்போ பாருங்க, எத்தனை ஸ்கொயர் வரணும்? இங்கேருந்து 1 2 ஸ்கொயர் வரணும். மூவ் 2 ஸ்கொயர்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? மூவ் 1 ஸ்கொயர் டவுன்வர்ட். அவ்வளோதான், இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டை எடுத்தாச்சு. இப்போ இங்கே நிற்கிற அந்த பையன் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இருக்கிற பேங்கிள்ஸ் எடுக்கணும். எப்படி எடுப்பான்? ஒன்று இப்படி வந்து எடுக்கலாம், இல்லை இப்படி போய் எடுக்கலாம். ஓகே, நம்ம இப்படி வந்து எடுக்கலாமா? ஸோ மூவ் 1 ஸ்கொயர் டவுன்வர்ட், மூவ் 1 ஸ்கொயர் ரைட். அவ்வளோதான், இப்போ இந்த பேங்கில் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே போகணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மூவ் 1 2 ஸ்கொயர்ஸ் எந்த சைடு போகிறோம்? ரைட் சைடு. மூவ் 2 ஸ்கொயர்ஸ் ரைட். அவ்வளோதான், இந்த இதுவும் எடுத்தாச்சு. இன்கேஸ் இப்போ இங்கே இருக்கிற பையன் வந்து இப்போ இதை எடுக்கிறான். அப்போ என்ன சொல்வீங்க? இங்கேருந்து வந்து இங்கே எடுக்கணும். அப்போ என்ன சொல்வீங்க? எத்தனை ஸ்கொயர் பாருங்க? 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் இருக்கா? அப்போ மூவ் பண்ண போகிறோம். மூவ் 4 ஸ்கொயர்ஸ் எந்த சைடு? ரைட்டு. ஸோ மூவ் 4 ஸ்கொயர் ரைட். அப்போ இங்கே வந்து நின்றுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எத்தனை ஸ்கொயர் இருக்கு பாருங்க? 1 2 3 4 தான். அப்போ மூவ் 4 ஸ்கொயர்ஸ் டவுன்வர்டு, கீழே இறங்கி வரணும். அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ இங்கே இருக்கிற அந்த பையன் இப்போ இங்கே போகணும். அப்போ என்ன சொல்வீங்க? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும்? மூவ் 1 ஸ்கொயர் லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் சைடு தானே வரான், ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி வந்துட்டான். மூவ் 1 ஸ்கொயர் லெஃப்ட்டு. அப்புறம் என்ன பண்ணணும்? மேலே போகணும். மேலே போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அப்வர்டுன்னு சொல்லுவோமா? எத்தனை ஸ்கொயர் மேலே போகணும்? 1 2 ஸ்கொயர் மேலே போகணும். அப்போ மூவ் 2 ஸ்கொயர்ஸ் அப்வர்ட் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அவன் இங்கே வந்து இதை எடுத்துட முடியும். அவ்வளோ. ஸோ இதெல்லாம் எதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்னா என்ன, ரைட் சைட்னா என்ன, டவுன்வர்ட்னா என்ன, அப்வர்ட்னா என்ன உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி. ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ லவ் பிக்சர் ஸ்டோரிஸ். பிக்சர் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கோ டு த ஷெல்ஃப் அண்ட் டேக் எ புக் தட் யூ லைக். செல்ஃப்ல போயிட்டு ஒரு புக் எடுக்க போறோம். அது எப்படி இருக்கணும்? நமக்கு பிடிச்ச புக்கா இருக்கணும். ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு புக்கை செல்ஃப்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். கோ டு யுவர் பிளேஸ். உங்க பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க. ஓபன் த புக் அண்ட் என்ஜாய் லுக்கிங் த பிக்சர்ஸ். என்ன பண்ணணும்? புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க பிக்சர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். க்ளோஸ் த புக். புக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். புட் இட் இன் த கரெக்ட் பிளேஸ் வேர் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம். நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான பிளேஸில் அந்த புக்கை அங்கே வச்சிடணும். ஓகே, அப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர். கங்க்ராச்சுலேட் தி வின்னர் ஹூ டஸ் தி ஆக்டிவிட்டி எக்ஸாக்ட்லி. யார் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஓகே, இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கவே மாட்டீங்க தானே. இப்போ நீங்கள் ஒரு பென்சில் எடுக்கிறீங்கனாலும் அது கரெக்டாக பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ எந்த ஒரு பொருளையும் எங்கேருந்து எடுத்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வச்சிடணும். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை திஸ். Which is Deva's house? Find and circle it. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கண்டுபிடிக்க போறோம், வழி கண்டுபிடிக்க போறோம். எங்க போறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவாவுடைய வீட்டுக்கு போறதுக்கு நம்ம வழி கண்டுபிடிக்க போறோம். தேவாஸ் ஹவுஸ். இப்ப இங்க வந்து நிக்கிறான் ஒரு பையன். இப்ப இவன் வந்து என்ன பண்ண போறான், தேவா வீட்டுக்கு போறான். ஸோ தேவா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு இங்கே இருக்கிற 4 வீட்டில் எது தேவாவுடைய வீடுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா, நம்ம இங்கே இடத்துல நிற்கிறோமா, கோ ஸ்ட்ரைட்டா. ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறான். ஓகே, கோ ஸ்ட்ரைட், டேக் செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இப்படி போகும்போது நான் அப்படியே இந்த புக்கை ரொட்டேட் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ நம்மளே போக போகிறோம் இப்போ அந்த வழியை. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த வழியாக போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகும்போது நமக்கு இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரைட் சைடு வருதா, அப்போ இதை என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ரைட்டுன்னு சொல்லுவோம், இதை செகண்ட் ரைட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி வரும்போது இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னு சொல்லுவோம், இது செகண்ட் லெஃப்ட்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரைட்டில் ஒரு வீடு இருக்குது, செகண்ட் ரைட்டில் ஒரு வீடு இருக்குது, ஃபர்ஸ்ட் லெஃப்டில் ஒரு வீடு இருக்குது, செகண்ட் லெஃப்டில் ஒரு வீடு இருக்குது. நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, கோ ஸ்ட்ரைட், டேக் செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செகண்ட் லெஃப்ட் போகணுமா, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அப்போ இது நம்ம போகக்கூடாது. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு செகண்ட் லெஃப்ட் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் லெஃப்டில் போயிட்டோன்னா இதுதான் தேவாவுடைய வீடு. ஸோ தேவா இங்கே தான் இருக்கான். அவ்வளோதான், நம்ம தேவா வீடா கண்டுபிடிச்சாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம். நம்ம தான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் தி பாத். இந்த பாத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வழியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே எல்லோ கலர் டாட் இருக்கா, நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கே இருந்துட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாமா. இப்போ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான உங்களை மாதிரி குட்டீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த ஸ்லைடில் ஏறி விளையாட போகிறாங்க. அப்போ இது என்னது, பார்க். கரெக்ட். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது. இங்கே ஸ்கூலுன்னு போட்டிருக்காங்க பாருங்க, இது ஸ்கூலு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ இது என்னன்னு பாருங்க, லைப்ரரி. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்க ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கா, ஹாஸ்பிட்டல். இங்கே ஆம்புலன்ஸ்லாம் நிற்குது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து இந்த ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம ஃப்ரேம் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் எங்கே போகலாம், பார்க்குக்கு போகலாமா. அங்கே போய் ஜாலியாக ஸ்லைடில் விளையாடலாம். ஓகே, இங்கே நிற்கிறோம். இங்கேருந்து இப்போ பார்க்குக்கு போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமா. பார்க்குடைய என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதோடைய வழி இங்கே இருக்குது. நம்ம எப்படி போனோம், இங்கேருந்து இப்படி போய் இப்படி போக போகிறோம். இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே வந்தோம்னா இது ரைட் சைடு ஒரு ரோடு போகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா இங்கே வந்து இன்னொரு ரோடு போகுது. இதுவும் ரைட் சைடு தான் போகுது. அப்போ இதை செகண்ட் ரைட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இங்கேருந்து இப்படி வந்தோம்னா இப்போ தான் லெஃப்ட் சைடே நமக்கு ஒரு ரோடு வருது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம திரும்ப போகிறோம். அப்போ என்ன சொல்லலாம், கோ ஸ்ட்ரைட், டேக் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை நம்ம போகிறோம். அப்படியே திருப்பிக்கலாமா. ஸோ அப்படியே நான் புக்கை திருப்பிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறோம். இப்படியே போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பார்க் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரைட் தானே. ஸோ ரைட் சைட் போக போகிறோம். அப்போ டேக் ஃபர்ஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ரைட்டு போக போகிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கு வந்தாச்சு. ஜாலியாக விளையாடலாமா. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலாம், இங்கே இருக்கிற வீட்டுக்கு போகலாமா. பாருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த வழியாக போயிட்டு இப்படி போயிட போகிறோம் இந்த வீட்டுக்கு. ஆனால் இப்படி போகும்போது இது ரைட் சைடு இருக்குது. எத்தனை ரைட்டு வருதுன்னு பார்த்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு. ஓகே, ஸோ கோ ஸ்ட்ரைட், டேக் தேர்ட் ரைட். அவ்வளோதான், வீடு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்போ வந்து இங்கே இருக்கிற லைப்ரரிக்கு போகலாம். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம், இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து போகலாமா. கோ ஸ்ட்ரைட், டேக் செகண்ட் ரைட். அப்போ நம்ம இப்படி போகுமா, இங்கே போயிட்டு இப்படி போகும்போது நம்ம இந்த ரோட்டில் வந்துடுவோம். இப்படி வந்த பிறகு நமக்கு என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் லெஃப்டாக மாறிடும். இந்த ரோடுக்குள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போனால் நமக்கு என்ன வந்துடும், லைப்ரரி வந்துடும்.
ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு போகலாமா? ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்? இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட். செகண்ட் ரைட்டுக்குள்ளே போனால் தான் நமக்கு என்ன வரும்? ஸ்கூல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோஸ் ரைட், டேக் செகண்ட் ரைட். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரைட்டுக்குள்ளே போனோடனே ஸ்ட்ரைட்டாக போகணும். போகும்போது நமக்கு லெஃப்ட்லலாம் நிறைய ரோடுங்க வருது. இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு லைப்ரரி வந்துடும். செகண்ட் லெஃப்ட் இங்கே ஒரு ரோடு போகுது. தேர்ட் லெஃப்டில் தான் நமக்கு ஸ்கூல் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இப்படி போயிட்டு டேக் தேர்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லலாமா? இங்கே பாருங்க, கோஸ் ரைட், டேக் செகண்ட் ரைட். இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். டேக் செகண்ட் ரைட் அண்ட் டேக் தேர்ட் லெஃப்ட். போனால் என்ன வரும்? நமக்கு ஸ்கூல் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது நமக்கு. கோஸ் ரைட், டேக் ஃபர்ஸ்ட் ரைட். நமக்கு ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி, மை ஃபேவரட் டாய். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாய் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட், என்னெல்லாம் தேவை இந்த டாய் செய்கிறதுக்கு? ஸ்பாஞ்ச். ஸோ ஸ்பாஞ்ச் வேணும். இதுக்கு ரப்பர் பேண்ட்ஸ், நம்ம தலைக்கெலாம் போட்டுப்போம் இல்லையா ரப்பர் பேண்ட்ஸ், அந்த பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பிந்திஸ் அப்படின்னா பொட்டு, நம்ம பொட்டெல்லாம் வச்சுப்போம் இல்லையா நெத்தியில், ஸோ அந்த பொட்டுங்க எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக் ஏ ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் எடுத்துக்க போகிறோம். புட் யூ ரப்பர் பேண்ட் இன் த மிடில் ஆஃப் த ஸ்பாஞ்ச். மிடில் வந்து என்ன பண்ண போகிறோம்? ரப்பர் பேண்ட் போட போகிறோம். Now put another rubber bands on the top corners to make ears for the teddy bear. So டாப்ல இந்த ரெண்டு கார்னர்லயும் ரப்பர் பேண்ட் போட போறோம். ஸோ ரப்பர் பேண்ட் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? அது இயர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டெட்டி பியர் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நவ் யூஸ் பிந்திஸ் டு டெக்கரேட் தி டெட்டி பியர். இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த பொட்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த டெட்டி பியரை என்ன பண்ண போறோம்? டெக்கரேட் பண்ண போறோம். இங்க பாருங்க, ரெண்டு கண்ணு வச்சாச்சு. அப்புறம் இங்க ட்ரெஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா ஐப்ரோஸ் நோஸ் ஃபார் த டெட்டி பியர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு நோஸு மவுத்து இதெல்லாம் ட்ரா பண்ணி அதை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கேம், டிராஃபிக் சிக்னல். டிராஃபிக் சிக்னல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெட்டு, எல்லோ, க்ரீன். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிராஃபிக் சிக்னல்னு சொல்லுவோமா? இந்த ஒவ்வொரு சிக்னலும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம டூ வீலரில் போகும்போது என்ன போட்டுட்டு போகணும்? தலைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். வியர் தி ஹெல்மெட். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் தி வெஹிக்கல். ஹெல்மெட் போட்டதுக்கு அப்புறம் தான் வெஹிக்கலே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கிற ரெட் கலர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டாப் தி வெஹிக்கல். ரெட் கலர் சிக்னல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர்ல லைட் எரிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வெஹிக்கலை ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எல்லோ, கெட் ரெடி. எல்லோ கலர் எரிஞ்சுதுன்னா ரெடியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிரீன்னா கோ. கிரீன் கலர்ல லைட் எரிஞ்சதுன்னா நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி, ஃபன் டைம். பிளேஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் randomly on the floor. Divide the class into 2 groups. அதாவது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிடணும், ஏதாவது ஒரு பொருளை வச்சிடணும். ஓகே, ஸோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிடணும்? கண்ணை கட்டி விட்டுடணும். கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். கரெக்டாக போய் அந்த ஆப்ஜெக்டை எடுக்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த பாப்பாவுக்கு சொல்லலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவள் வந்து முன்னாடி வரணும் இல்லையா? இப்போ நம்ம இங்கே நிற்கிற அவ. அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லணும்? கோ ஸ்ட்ரைட். கண் கட்டி விட்டுட்டாங்க. இங்கே ஸ்கொயர்ஸ்லாம் இருந்தாலும் அவளுக்கு தெரிய போகிறது இல்லை எத்தனை ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாமா? கோ ஸ்ட்ரைட். அப்போ என்ன பண்ணுவா? அவன் முன்னாடி வருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்குது? இது அவளுக்கு லெஃப்ட் சைடு, இது வந்து அவளுக்கு ரைட் சைடு. அப்போ என்ன சொல்லணும்? இங்கே வந்த பிறகு மூவ் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்த பிறகு அவளுக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேறு வேறு இடத்துல வச்சுட்டு கண்ணை கட்டிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை எடுக்க வைக்கலாம். இது மாதிரி செய்யறதுனால என்னெல்லாம் கற்றுக்க முடியும்? அப்வேர்டு, டவுன்வேர்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவ்வளோதான் சில்ட்ரன், இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல மீட் பண்ணுவோமா? டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.